ஒரு நாள் இட்லிக்கும் தோசைக்கும் என்ன சட்னி பண்ணலான்னு மண்டையை உடச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வேர்க்கடலை, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா செஞ்சு தான் பார்ப்போமேன்னு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலையே எண்ணெயில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு வரமிளகாய், ஒரு 6-7 வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கைப்பிடி வந்து புதினா சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாமே வந்து நல்லா துவண்டு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து விழுது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, பெருங்காயத்தூள், அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டேங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.